வேதாகமம் ரொம்ப பெரிய புத்தகம் இல்லையா? ஆனா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? சில சமயம் குழப்பமா இருக்கலாம். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் வரைபடத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த வரைபடம் வேதாகமத்தை ஒரு முறையான வழியில ஆய்வு செய்ய உதவுற ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பு. வாங்க இதுக்குள்ள போய் இன்னும் ஆழமா பார்க்கலாம். உங்களுக்கு எப்போவாச்சும் வேதாகமம் படிக்கிறது ஒரு மாதிரி அப்பாடா முடியலன்னு ஒரு சோர்வான வேலையா தோணியிருக்கா? கவலைப்படாதீங்க, நீங்க மட்டும் அப்படி நினைக்கல. C.A. ஸ்கோஃபீல்டுன்னு ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாருன்னா, நிறைய பேருக்கு வேதாகமத்தை படிக்கும்போது ஒரே கன்ஃபியூஷன் தானா, இல்லைன்னா இதுல இருந்து என்ன பிரயோஜனம் கூட தோணுமா. இந்த முழு அணுகுமுறைக்கும் அடிப்படையான ஒரு வேதாகம வசனம் இதுதான். இது என்ன சொல்லுதுன்னா, சத்திய வசனத்தை சரியா பகுத்து போதிக்கணும்னு சொல்லுது. அப்போ சத்திய வசனத்திலேயே சில பிரிவுகள் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? அது என்ன பிரிவுகள்? அதை எப்படி நாம புரிஞ்சுக்கிறது? சரி, வேதாகமத்தை சரியா பகுக்கிறதுக்கு ஒரு சாவி இருக்குன்னு இந்த முறையை நம்புறவங்க சொல்றாங்க. அந்த சாவிதான் நிர்வாக காலம் அல்லது டிஸ்பென்சேஷன் அங்கிற ஒரு ஐடியா. என்னது நிர்வாக காலம்? வாங்க பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, நிர்வாக காலம்னா வரலாற்றுல ஒரு குறிப்பிட்ட பீரியட். இந்த கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் மனித குலத்து கூட தொடர்பு கொள்ற விதமே வேற மாதிரி இருந்திருக்கு. இந்த வார்த்தையோட ஆழத்தை புரிஞ்சிக்க அதோட கிரேக்க மூலத்தை பார்க்கலாம். ஒய்கோனோமியா. இது 2 வார்த்தையிலிருந்து வருது. ஒய்கோஸ்னா வீடு, நோமோஸ்னா சட்டம். ரெண்டையும் சேர்த்தா வீட்டு சட்டம் அல்லது வீட்டு விதிகள். அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தேவன் மனித குலத்துக்காக வச்சிருந்த ஹவுஸ் ரூல்ஸ் மாதிரி. அப்ப இந்த பார்வை என்ன சொல்ல வருதுன்னா, யோசி பாருங்க. ஒரு அப்பா தன்னோட சின்ன குழந்தைக்கு ஒரு ரூல் வச்சிருப்பாரு. அதே குழந்தை வளர்ந்து பெரியவங்களானதும் அந்த ரூல்ஸ் மாறும் இல்லையா? அதே மாதிரி தான் தேவனும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனித குலத்தோட வெவ்வேறு விதமா உறவு கொண்டுள்ளார். ஆனா விதிகள் தான் மாறுதே தவிர அந்த அப்பா மாறவே இல்லை. சரி, அந்த வீட்டு விதிகள் எப்படி தான் மாறுச்சு? இந்த கட்டமைப்பு என்ன பண்ணுதுன்னா, வேதாகம வரலாற்றை 7 தனித்தனி காலங்களா, அதாவது 7 அத்தியாயங்களா பிரிக்குது. வேதாகமத்தோட மொத்த டைம்லைனையும் இந்த 7 நிர்வாக காலங்கள் வழியா பார்க்கலாம். முதல்ல படைப்பிலிருந்து ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி வரைக்கும் அது அப்பாவித்தனம்ங்கிற காலம். அப்புறம் வீழ்ச்சியிலிருந்து பெரிய வெள்ளம் வர்ற வரைக்கும் மனசாட்சியின் காலம். வெள்ளத்துக்கு அப்புறமா மனித அரசாங்கம் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஆபிரகாம்ல இருந்து மோசே வரைக்கும் வாக்குத்தத்தத்தின் காலம். அப்புறம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மோசேக்கு கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் காலம். கிறிஸ்துவுக்கு அப்புறம் நாம இப்போ இருக்கிற கிருபையின் காலம். கடைசியா வரப்போற 1000 வருட அரசாட்சியான இராஜ்யத்தின் காலம். பாத்தீங்களா, ஒவ்வொரு காலத்திலும் மனித குலத்திற்கு ஒரு புதிய சோதனை இருந்துச்சு. ஓகே, இது தியரியா கேட்க நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? வேதாகமத்துல சில சமயம் முரண்பாடா தெரிகிற விஷயங்களை இந்த சிஸ்டம் எப்படி விளக்குதுன்னு ஒரு உதாரணத்தை பார்ப்போம். இங்க பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்துக்கு கீழே இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் என்ன சொல்றாரு? அவங்கள முழுசா அழைச்சிடுங்க, அவங்க கிட்ட இரக்கமே காட்டாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா புதிய ஏற்பாட்டுல கிருபையின் காலத்துல என்ன சொல்றாரு? உங்க சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்கள்னு சொல்றாரு. என்னடா இது? ஒன்னு கொல்ல சொல்லுது, இன்னொன்னு அன்பு செய்ய சொல்லுது. இது பெரிய முரண்பாடு மாதிரி தெரியல. இந்த குழப்பத்தை இந்த நிர்வாக கால கோட்பாடு எப்படி விளக்குது தெரியுமா? ரொம்ப சிம்பிள். அந்த 2 கட்டளைகளும் 2 வேற வேற ஆடியன்ஸ்க்கு, 2 வேற வேற ஹவுஸ் ரூல்ஸ் உள்ள 2 வேற வேற காலத்துல கொடுக்கப்பட்டது. ஒன்னு இஸ்ரவேல் தேசத்துக்கு நியாயப்பிரமாண காலத்துல, இன்னொன்னு திருச்சபைக்கு கிருபையின் காலத்துல. இது எல்லாருக்கும் எல்லா காலத்துக்கும் பொதுவான கட்டளை கிடையாதுன்னு சொல்றாங்க. சரி, எல்லாத்தையும் சுருக்கமா பார்த்தா இந்த முறையில வேதாகமத்தை ஆய்வு செய்யறதோட கடைசி நோக்கம் தான் என்ன? ஸ்கோஃபீல்டோட வார்த்தைகளிலேயே சொல்லணும்னா, சாதாரணமா படிச்சா வேதாகமம் ஒரு மாதிரி குழப்பமா தெரியும். ஆனா இந்த முறையில படிக்கும்போது சத்தியத்தோட பெரிய அவுட்லைனும் தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த வரிசையான அழகும் ஒரு சமச்சீரும் புரிய ஆரம்பிக்கும் சொல்றாரு. அதாவது சிதறி கிடக்கிற மாதிரி தெரிகிற துண்டுகள் எல்லாம் ஒன்னு சேர்த்து ஒரு பெரிய அழகான படத்தை பார்க்குற மாதிரி. ஆக இந்த நிர்வாக கால கட்டமைப்புங்கிறது வேதாகமத்தை புரிஞ்சுக்க ஒரு வரைபடம் மாதிரி நமக்கு உதவுது. ஆனா கடைசியா ஒரு முக்கியமான கேள்வி. நாம படிக்கிறதுக்கு எந்த வரைபடத்தை பயன்படுத்துறோமோ அந்த வரைபடம் நாம பார்க்குற விஷயத்தையே மாத்திடும் இல்லையா? நீங்க வேதாகமத்தை எந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறீங்க? யோசிச்சு பாருங்க.